இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய பணித்துளிகள். ஆதி ஆகமம் 4ஆம் அதிகாரம் 3 5ஆம் வசனத்தின் முன்பகுதி முடிய. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை தேவனுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஆமேன். காயின், ஆபேல் போன்ற 2 வித விசுவாச கூட்ட மக்களை நாம் பார்க்க முடியும். ஒரு கூட்டம் ஆபேலைப் போல விசுவாசம் உடையவர்களாய் தேவனுக்கு மேன்மையானதையும் சிறந்ததையும் கொடுக்கக்கூடியவர்கள். மற்றொரு கூட்டம் காயினைப் போல ஏதோ ஒன்றை கொடுக்கக்கூடியவர்கள். தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? தேவன் இரக்கமற்றவரா? உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்கக்கூடியவரா? இல்லை பிரியமானவர்களே, தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்லவே. அவர் நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் உள்ளந்திருதயங்களையும் சோதித்து ஆராய்ந்து பார்ப்பவர். நமக்கு ஜீவனையும் எல்லா நன்மைகளையும் கொடுப்பவர் அவர். அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனுக்கு நம்முடைய வாழ்வு, நேரம், ஜெபமுறை, பிரயாசம், பணம், பொருள் போன்ற நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தாளந்துகள் இவைகள் எல்லாவற்றின் மூலமும் முதன்மையும் மேன்மையானதை ஆபேலை போல செலுத்துகிறோமா? அல்லது நமது சுய விருப்பத்தின்படி ஏதோ ஒன்றை காயினை போல தேவனுக்கு கொடுக்கிறோமா? பிரியமானவர்களே, ஒரு முறை வாழும் இந்த உலக வாழ்வில் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்துள்ள எல்லாவற்றிலும் சிறந்ததையே அவருக்கு அர்ப்பணித்து அவருடைய இருதயத்துக்கு ஏற்புடையவர்களாய் வாழ்வோமாக. ஆமேன். God bless you all.